வணக்கம். நான் தமிழன்பன். நேற்று இரவிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம், ஜனநாயகன் திரைப்படம் வெளியீட்டிற்கு முன்பே முழுமையாக இணையதளத்தில் கசிந்து விட்டது என்பதுதான். என்ன நடந்தது என்று விசாரித்தால், நேற்று மாலை ஜனநாயகன் படத்திலிருந்து சில நிமிட காட்சிகள் இணையதளத்தில் கசிந்தது என்று சொல்லி அனைத்து இடங்களிலும் ஒளிபரப்பப்பட்டது. நிறைய அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சமூக வலைதளவாசிகள் அந்த காட்சிகளை பரப்பி கொண்டிருந்தார்கள். அந்த காட்சிகளில் என்னவெல்லாம் இருந்தது என்றால், நடிகர் திரு எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து சவுக்கை திரு விஜய் அவர்கள் வாங்குவது போலவும், அவரிடமிருந்து பொன்னடை போர்த்துவது போலவும், அவர் இயக்குநர்கள் லோகேஷ் கனகராஜ், அட்லி, நெல்சன் ஆகியோர் இருக்கின்ற ஒரு காட்சி என்று அவர் ஒரு அரசியலில் இருப்பது போலவும், அரசியலில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று பேசுவது போன்ற காட்சிகள் நேற்று ஒரு சில நிமிடங்கள் வெளியாகின. இவை அனைத்தும் விஜயனுடைய தேர்தல் பரப்புரைக்கு பயன்படக்கூடிய காட்சிகள் என்கிற விமர்சனமும் கூடவே வந்தது. அந்த செய்தி வந்த கொஞ்ச நேரங்களுக்குள் முழு படமும் இணையதளத்தில் லீக் ஆகிவிட்டது என்கிற செய்தி கசிய தொடங்கியது. இது தொடர்பாக பலரிடம் விசாரித்து பார்த்தால், ஆமாம், முழுமையாக வந்துவிட்டது, நல்ல தரத்தோடு வந்திருக்கிறது, எடிட்டிங் டேபிளிலிருந்து கசிந்திருக்கிறது என்கிற தகவல்களை எல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் முழு படத்தை யாரும் பார்த்தார்கள் என்றால் இதுவரை யாரும் பார்க்கவில்லை. அதாவது இணையதளத்தில் புழங்கி கொண்டிருக்கிற இதே வேலையாக இருக்கிற பலரே அப்படி முழுசா பார்த்த மாதிரி தெரியல, அங்கங்க பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இப்ப இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு 5 நிமிட காட்சிகள், அதாவது இந்த திரைப்படம் தேர்தலுக்கு முன்பு வெளியாகி இருந்தால் விஜயனுடைய அரசியல் பயணத்துக்கும் அரசியல் பரப்புரைக்கும் அது பெரிய பலன் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் என்பதுதான் இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனம் ஆகிய அனைத்தும் அமைந்திருக்கிற விதத்தால் சொல்லப்படுகிற ஒரு செய்தி. இந்த படத்தில் ஒரு கதாநாயகன் என்றால் நல்லவர் தான். அது விஜய் சொல்லவே வேண்டியதில்லை, ரொம்ப நல்லவராக நடித்திருப்பார். கூடுதலாக அரசியலிலும் அவர் ஈடுபட போவதாக, அரசியல்வாதிகளுக்கு எதிராக அவர் செயல்படுவதாக அந்த தெலுங்கு படத்தின் கதை இருக்கிறது. அதிலேயே கொஞ்சம் மாற்றங்கள் செய்து, தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஏற்ப சில மாற்றங்களை செய்து இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று முன்பே சொல்லப்பட்டது. அதற்கு தகுந்தாற்போல் நேற்று வெளியான காட்சிகளை பார்த்தால், அவர் திரு விஜய் அவர்கள் மேடைகளில் என்ன சொல்கிறார் என்றால், 1977 தமிழ்நாட்டில் வந்த மாற்றத்தை போல் இப்பொழுதும் வரும் என்று அவர் சொன்னார். 1977 என்ன மாற்றம் வந்தது என்றால், நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் தனியாக அதிமுகவை ஆரம்பித்து அதன் மூலம் தமிழ்நாட்டு ஆட்சியை பிடித்தார். அதைத்தான் விஜய் குறிப்பிட்டு சொல்கிறார். எம்ஜிஆருக்கு பிறகு நான் அந்த இடத்தை பிடிக்கப் போகிறேன், நான் இன்று திமுகவை வீழ்த்தி நான் ஆட்சி கட்டில் அமரப் போகிறேன் என்றுதான் அவருடைய பரப்புரையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர் இந்த படம் வெளியானால் நமக்கு மேலும், அதாவது ஒரு தேர்தல் பரப்புரைக்கு கூட்டங்கள் போட்டு சில லட்சங்கள் செலவு செய்து ஆட்கள் உழைப்பை கொட்டி அவர் நேரில் போய் என்று எந்த சிக்கலுமே இல்லாமல் நேரடியாக திரையரங்குகளுக்கு பின்பாக இணையதளங்களில் ஒவ்வொருவருடைய கைபேசியிலும் ஒரு பரப்புரையாக இருக்கும் இந்த படம் என்று அவர் பெரிதும் நம்பியிருந்தார். அவருக்கு தகுந்தாற்போல் கடந்த ஆண்டு அக்டோபரிலேயே வெளியாக வேண்டிய படத்தை இந்த ஆண்டு ஜனவரியில் வெளியிடுவது போல் திட்டமிட்டார்கள். ஜனவரி பொங்கல் அன்று வெளியிடுவதற்காக திட்டமிட்டு அது நடக்காமல் போனதுதான் நாம் அனைவரும் அறிந்த கதை. இப்பொழுதும் அந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைத்து விட்டதா இல்லை என்பதை ஒரு பரம ரகசியமாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிறுவனம் மே 14ஆம் தேதி அந்த படத்தை வெளியிடக்கூடும் என்கிற யூகங்கள் வந்து கொண்டே இருக்கின்றனவே ஒழிய உறுதியான ஒரு தேதி இன்னும் சொல்லப்படவில்லை. எப்படி இருந்தாலும் இந்த படம் தேர்தலுக்கு பின்பு வந்தால் அது விஜயனுடைய அரசியலுக்கு எந்தவித பலனும் தராது. விஜயினுடைய அரசியலுக்கு பலன் தர வேண்டும் என்றால் தேர்தலுக்கு முன்பாக அந்த படம் வந்தாக வேண்டும். அப்போ அப்படி வராது என்பது உறுதியாக தெரிந்த பின்பு இவர்களே அந்த 5 நிமிட காட்சிகளை விஜயனுடைய ஆட்களே கசிய விட்டு விட்டார்கள் என்பதுதான் நேற்றிலிருந்து ஒரே குற்றச்சாட்டாக இருக்கிறது. சமூக வலைதளங்கள் முழுவதுமே இந்த காட்சிகள் வெளியாக காரணமே விஜயனுடைய மேலாளராக இருக்கக்கூடிய, கட்சியினுடைய இணை பொருளாளராக இருக்கக்கூடிய திரு ஜெகதீஷ் அவர்கள் மீதும் அவருடைய நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய தி ரூட் நிறுவனத்தின் மீதும் தான் அனைவரும் குற்றம் சாட்டுகின்றனர். திரையுலகில்
சில முக்கியஸ்தர்களிடம் பேசினாலும், திரையுலகில் முன்னணியில் இருக்கிறவர்களிடம் பேசினாலும் அவர்கள் சொல்வது ஜெகதீஷ் தான் செஞ்சிருப்பாரு, அவரை விட்டா இதை செய்யறதுக்கு வேற யாரு என்றுதான் சொல்கிறார்களே ஒழிய ஒருவரும் வேறு யார் மீதும் சந்தேகப்படவோ குற்றம் சுமத்தவோ தயாராக இல்லை. இது திரையுலகை பொறுத்தவரையிலான செய்தி. ஆனால் இன்று திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வெளிப்படையாக இது விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம், விஜய்க்கு கொடுக்கப்பட்ட மிரட்டல் என்றெல்லாம் இதை அரசியலாக்குகிறார். அதோடு இந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்காமல் போனதற்கு காரணம் உதயநிதியும் எல் முருகனும் என்று அவர் ஒரு கதையை சொல்கிறார். எல் முருகன் என்றால் அவர் ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார், பாஜகவில் இருக்கிறார், தணிக்கைத்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். அவரை சொன்னால் ஒரு நியாயம் இருக்கிறது. உதயநிதியும் என்று அவர் சேர்த்து சொல்கிறார். ஏனெனில் வெறுமனே பாஜகவை சொன்னால் அது இவர்களை ரொம்ப கடுமையாக தாக்கிவிடும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதே சமயம் தமிழ்நாட்டு அரசியலில் பாஜகவை சொன்னால் பலன் இருக்காது. ஏற்கனவே பாஜகவை தீவிரமாக எதிர்த்து கொண்டிருப்பது திமுக தான். இவர்கள் பாஜகவை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது பல்வேறு நிகழ்வுகளின் மூலம் மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர் விடாமல் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகிவிடும் என்கிற ஒரு பரப்புரைக்கேற்ப, கோயபல்ஸ் பிரச்சாரம் என்று சொல்வதற்கேற்ப இவர் திரும்ப திரும்ப திமுகவும் பாஜகவும் கூட்டு சேர்ந்திருக்கிறது, மறைமுக கூட்டு என்று சொல்லி இந்த படம் வெளிவராமல் போனதற்கும் எல் முருகனும் உதயநிதியும் காரணம் என்று இன்றைக்கு பேட்டியில் அவர் சொல்கிறார். அதே போல் இந்த காட்சிகள் வெளியானது விஜய்க்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிரட்டல் என்று அவர் சொல்கிறார். அந்த மிரட்டலை விடுத்தது யார் என்று கேட்டால் எல்லோரும் ஜெகதீஷ் என்று சொல்கிறார்கள். ஜெகதீஷே விஜயை மிரட்டுகிறாரா என்பது புரியவில்லை. என்ன அந்த காட்சிகள் திரு விஜயனுடைய பரப்புரைக்கு, விஜயனுடைய ஒரு பிம்பத்தை உயர்த்துவதற்கு பயன்படக்கூடிய காட்சிகள். அதாவது எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தில் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார்கள், உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை என்று ஒரு பாடல் பாடியிருப்பார். அதில் சவுக்கை எடுத்துக்கொண்டு எதிர்மறை நாயகனாக நடித்திருந்த நம்பியாரை அடித்துக்கொண்டே அவர் அந்த பாட்டு பாடுவார். அது அவருடைய அரசியலுக்கு பெரிய ஒரு பலமாக அமைந்திருந்தது. அவருடைய அரசியல் பயணத்துக்கு, அவருடைய தேர்தல் அரசியலுக்கெல்லாம் அந்த பாடல் பெரிய பலம் தரக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது அது எம்ஜிஆர் அவருடைய புகைப்படத்திலிருந்து ஒரு சவுக்கு இவர் கையில் விழுவது போலவும், அதை எடுத்துக்கொண்டு இவர் எதிரிகளை தாக்குவது போலவும் ஒரு காட்சி, அவர் இவருக்கு பொன்னாடை போற்றுவது போன்ற ஒரு காட்சி, ஒரு மாற்றம் என்ன தீர்ப்பு வரும் என்று இயக்குனர் கேட்பதற்கு மாற்றம் வரும், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும் என்று அவர் சொல்வது போன்ற காட்சி, அவர் முதலமைச்சராவது போன்ற காட்சி என்று துண்டு துண்டாக பல காட்சிகளை அவர்களே வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் அவருடைய அரசியல் பயணத்துக்கு பயன்படும் என்று நம்பி அவர்களே அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை வெளியிட்டு அது ஒரு பெரிய சர்ச்சையானதுக்கு பிறகு அதாவது எல்லாமே வெளியான அனைத்து காட்சிகளும் விஜயனுடைய பிம்பத்தை உயர்த்துவதாக இருக்கிறது, விஜயனுடைய அரசியலுக்கு பயன்படுவதாக இருக்கிறது என்று தெரிந்து இதை இவர்களே செய்து விட்டார்கள் என்கிற விமர்சனமும் வந்தவுடன் ஒரு சில நிமிடங்களில் ஒரு 20-30 அரை மணி நேரத்திற்குள் முழு படமும் இணையதளத்தில் லீக் ஆகிவிட்டது என்று ஒரு செய்தி வருகிறது. என்னவென்றால் இந்த செய்தி, இந்த குற்றத்தை இவர்கள் தான் இழைத்தார்கள் என்கிற கருத்து வலுப்பெற்று விடக்கூடாது, அதை நோக்கி யாரும் செயல்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எங்கிருந்தோ அவசரமாக முழு படமும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டதாக ஒரு செய்தி கசியவிடப்பட்டது. முழு படமும் வந்து விட்டதா என்று கேட்டால் யாரும் நான் பார்க்கவில்லை, நீ பார்க்கவில்லை என்கிறார்கள். தமிழ் ராக்கர்ஸில் வந்துவிட்டது என்று ஒரு செய்தி பரப்பப்பட்டது. தமிழ் ராக்கர்ஸில் போனால் நாங்கள் ஜனநாயகன் படத்தை ஒளிபரப்ப மாட்டோம் என்று அவர்கள் பேனர் வைத்திருக்கிறார்கள் தமிழ் ராக்கர்ஸில். அதாவது எல்லா படங்களையும் திருட்டுத்தனமாக வெளியிடக்கூடிய அந்த இணையதளம் நாங்கள் ஜனநாயகன் படத்தை வெளியிட மாட்டோம் என்று முகப்புகள் பெருசாக எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆக கூட்டி கழித்து பார்த்தால் இந்த படம் இணையதளத்தில் இந்த படத்தின் சில காட்சிகள் வெளியானது திரு விஜயனுடைய குழுவிலிருந்தே வெளியாகி இருக்கிறது. அது பெரிய சர்ச்சையாகி அது விஜயின் ஆட்களாலே திட்டமிட்டு பரப்பப்பட்டது என்கிற செய்தி கசிந்தவுடன், அந்த செய்தி பெரிதாக பேசப்பட்டவுடன் முழு படத்தையும் அவர்கள் தரப்பிலிருந்தே வெளியிட்டு விட்டார்கள் என்பதுதான் இன்றைக்கு இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது தொடர்பாக படத்தின் தயாரிப்பு நிறுவனமான KVN நிறுவனம் மிகவும் பதட்டப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிறது. இந்த படம் ஆயிரக்கணக்கானோரின் உழைப்பு, இந்த உழைப்பை திருடி வெளியிடுவது என்பது மிகவும் மிக மிக மோசமான செயல். இந்த செய்தி, இந்த படத்தை, இந்த படத்தின் காட்சிகளை, இந்த படத்தின் துண்டுகளை பார்த்தாலோ பகிர்ந்தாலோ அல்லது அதனுடைய இணைப்புகளை இன்னொருத்தருக்கு அனுப்பினாலோ அது சட்டப்படி குற்றம், அவர்கள் அனைவர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றெல்லாம் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறது.
ஆனால் உண்மையில் திரையுலகை சார்ந்தவர்களும் சரி, அரசியல் உலகை சார்ந்தவர்களும் சரி, குற்றம் சாட்டுவது முழுக்க முழுக்க விஜய் மற்றும் அவருடைய குழுவினரை தான். இந்த படத்தின் காட்சிகள் கசிந்ததற்கு காரணம் விஜயும் அவருடைய ஜெகதீஷ் மற்றும் ரூட் குழுவினரும் தான் சொல்கிறார்கள். கூடவே ஆதவ அர்ஜுனா ஒரு தேர்தல் வியூக அமைப்பு வைத்திருக்கிறார். அதன் மூலம் சில 100 பேர்களை வேலைக்கு வைத்திருக்கிறார். அவர்கள் மூலம்தான் இது பரவியது என்கிற குற்றச்சாட்டு சமூக வலைதளம் எங்கும் இருக்கிறது. ஆனால் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் முந்திக் கொண்டு இது திட்டமிட்டு எதிரிகள் செய்த சதி என்று பேட்டியெல்லாம் கொடுக்கிறார். திரு ஜெகதீஷ் அவர்கள் யாருடனும் பேசாமல் போன் சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கும் பொழுது இந்த விஜய் தான் செய்தார் என்று உறுதியாக எப்படி குற்றம் சொல்ல முடியும் என்கிற ஒரு கேள்வியும் வரலாம். விஜயினுடைய முன்னாள் மேலாளர், முன்னாள் செய்தி தொடர்பாளராக இருந்த திரு பி.டி. செல்வகுமார் அண்மையில் ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார். அந்த நேர்காணலில் விஜய் நடித்த யூத் என்கிற ஒரு படம் வெளியான போது அந்த படத்தின் ரிசல்ட் எப்படி இருந்தது, முதல் நாள் நான் எல்லா ரசிகர் மன்றத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன். எல்லாரும் சொன்னது படம் ரொம்ப கம்மியாக இருக்குது, படம் ஓடாதுன்னு சொல்லிட்டாங்க. படம் ஓடாதுன்னா இது அந்த லக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அடுத்து விஜய் வச்சு படம் எடுக்கிறதுக்கு யாரும் வருவாங்களா, ஆனால் இந்த படத்தை ஓட வச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியில் நான் ரசிகர்கள்ட்ட கேட்டேன், இந்த படத்தில் ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்கான்னு கேட்டேன். அவங்க எல்லாரும் 10ல் 8 பேர் சொன்ன விஷயம் இந்த படத்தில் ஆழ்த்தோட்ட பூபதி நானடா அப்படிங்கிற ஒரு பாட்டு நல்லா இருக்குது, அந்த பாட்டு ஹிட் ஆகும், அந்த பாட்டுக்கு எல்லாரும் ரசிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ இது ஒன்று போதும், அந்த படத்தை ஓட வச்செல்லாம் நான் பிளான் பண்ணி நானே ரசிகர்களிடம் சொல்லி, ரசிகர் மன்றத்திடம் சொல்லி, ஒரு ஊரில் ஒரு திரையரங்கில் அந்த பாடல் திரையில் ஓடும்போது உற்சாக மிகுதியால் திரையை கிழிப்பது போல் செய்தேன், கிழிக்க வைத்தேன். அவர்கள் திரையை கிழித்தார்கள், அதை நானே செய்தியாக்கினேன். நான் தான் அனைவருக்கும் அப்பொழுது செய்தி கொடுப்பேன். அனைத்து பத்திரிகைகளுக்கும் நானே அந்த செய்தியை அனுப்பி போன் செய்து சொல்லி அந்த செய்தியை பெரிதாக்கினேன். யூத் படத்தில் பாடல் ஒளிபரப்பான போது உற்சாக மிகுதியால் ரசிகர்கள் திரையை கிழித்தனர் என்கிற அந்த செய்தி வந்த பிறகு அப்படி என்ன பாடல், அப்படி என்ன படம் என்று பார்ப்பதற்கு அந்த படத்துக்கு ஒரு கூட்டம் வந்தது, அந்த படம் வெற்றி பெற்றது என்று பேட்டி கொடுத்திருக்கிறார். ஆக ஒரு திரைப்படம் சரியில்லை, சுமாராக இருக்கிறது, ஓடாது என்கிற திரைப்படத்தை ஓட வைப்பதற்காக இப்படி ஒரு கீழ்த்தரமான உத்திகளை கடைபிடித்தவர்கள் தான் இந்த விஜய் குழுவினர் என்பது சான்றோடு ஒருவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். நான் தான் அதை செய்தேன் என்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அது ஒரு முக்கியமான சான்று. அந்த சான்றோடு பார்த்தால் இப்பொழுது பேட்டி கொடுப்பதற்கு முன் எங்கப்பன் குதிரைக்குள் இல்லை என்றபடி இது எதிரிகளின் சதி என்று ஆதவ அர்ஜுனா சொல்கிறார். ஆதவ அர்ஜுனா தங்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள், சமூக வலைதளம் எங்கும் நம் மீதுதான் இந்த குற்றம் வருகிறது. ஏனெனில் விஜய் ஒரு எம்ஜிஆர் போல் சித்தரிக்கிற காட்சிகள் திரும்ப திரும்ப ஒளிபரப்பப்படும் போது மக்கள் மனதில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எம்ஜிஆருக்கு பிறகு இவர்தான் திமுகவை தட்டி கேட்க சரியான ஆள் என்று அனைவரும் இவருக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் என்கிற ஒரு மூட நம்பிக்கையில், அது நம்பிக்கை என்று சொல்ல மாட்டேன், மூட நம்பிக்கையில் அவர்கள் இந்த காட்சிகளை கசிய விடுகிறார்கள். இந்த திட்டத்தை அவர்களே திறம்பட செய்து விட்டார்கள். அந்த திட்டம் வந்தவுடன் இவர்கள் அந்த காட்சிகள் பெரிதாக பேசப்படும் என்று நினைத்தார்களே ஒழிய அந்த காட்சிகளை வெளியிட்டது யார் என்ற கேள்விக்கும் அந்த கேள்விக்கான விடையாக தி ரூட் வரைக்கும் நிற்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்றுதான் தோன்றுகிறது. எதிர்பார்த்திருந்தால் அந்த முன்பே வேறு சில காட்சிகளை விட்டிருப்பார்கள். விஜயனுடைய இமேஜை உயர்த்துவது போன்ற காட்சிகளை அதற்கு பின்பாக வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு ட்ரையல் பார்த்துக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஆனால் இப்போ அவங்க இந்த காட்சிகளை வெளியிட்டவுடன் வந்த எதிர்வினைகளை பார்த்தவுடன் அவர்கள் அதை அனைத்தையும் மறக்கடிக்க வேண்டும் என்பதற்காக முழு படமும் வெளியாகிவிட்டது, இது யாரோ சதி செய்து வெளியிட்டு விட்டார்கள் என்கிற ஒரு குற்றத்தை எதிரிகள் மீதோ மற்றவர்கள் மீதோ சுமத்துவதற்காக அவர்களே அந்த வேலையை செய்து விட்டார்கள் என்பதுதான் ஒரு பொதுவான யூகமாகவும் இருக்கிறது. என்னுடைய யூகமும் அதுதான். திரையுலகினரிடம் யாரிடம் பேசினாலும் அவர்களும் இதைத்தான் சொல்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு திரைப்படம் என்பது ஆயிரக்கணக்கானவருடைய உழைப்பு. இது விஜயனுடைய ஜனநாயகனாக இருக்கலாம், எந்த படமாக வேணாலும் இருக்கலாம். அதை திருட்டுத்தனமாக பைரசியில், அதாவது தமிழ் ராக்கர்ஸ் போன்ற இணையதளங்களில் பார்ப்பதற்கு எதிரானவன் நான். இதுவரை அப்படி ஒரு படத்தை, எந்த படத்தையும் நான் பார்த்ததில்லை, பார்க்கவும் விரும்பியதும் இல்லை. திரைப்படம் பார்க்க வேண்டும் என்றால் திரையரங்குக்கு சென்று பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய நடவடிக்கையும் அதுவாகத்தான் இருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு ஒரு நண்பரிடம் இது குறித்து, திரையுலகில் முக்கிய புள்ளியான நண்பரிடம் இது குறித்து பேசும்போது, சார் எனக்கும் இந்த படத்தோட காட்சிகள் என்று ஒரு 8 நிமிட காட்சிகள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்துச்சு,
நான் அதை திறந்து கூட பார்க்கல, அதை அப்படியே அழிச்சிட்டேன். இது ஒரு கருவில் இருக்கிற குழந்தையை, பச்சை குழந்தையை கொள்வதற்கு சமமான ஒரு செயல். நாம் திரைப்படத்துறையில் இருந்து கொண்டு அந்த செயலை செய்யக்கூடாது என்பதற்காக என்னிடம், எனக்கு அதை அனுப்பியவரிடமும் நான் அது பற்றி பேசவில்லை. ஏன் அனுப்பினீர்கள் என்று கூட நான் கேட்கவில்லை. அதை திறந்து கூட பார்க்காமல் நான் அழித்து விட்டேன். அதுதான் திரைப்படத்துறையில் நம்மை வாழ வைக்கிற துறைக்கு நாம் செய்கிற மரியாதையாக இருக்கும் என்பது எனது எண்ணம் என்று அவர் சொன்னார். இது 100க்கு 100 சரியான வார்த்தை. இதுதான் சரி. அப்படி ஒரு திரைப்படத்துறையில் எங்கோ இருக்கிற ஒருவருக்கு இருக்கிற உணர்வு இந்த படத்தின் கதாநாயகன் நடித்திருக்கிற விஜய்க்கு இல்லையே என்பதுதான் நம்முடைய வருத்தமாக இருக்கிறது. அவரே தன்னுடைய பிம்பத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு திரைப்படத்தின் காட்சிகளை அவர் தன்னுடைய ஆட்களை வைத்து வெளியிடுகிறார் என்றால் இதை நாம் எங்கு போய் சொல்வது? அந்த திரைப்பட நிறுவனம் இவரை வைத்து படம் எடுத்தது மட்டும் இல்லாமல் யாசை வைத்து டாக்ஸிக் என்ற ஒரு படம் எடுத்தது. அந்த படமும் தள்ளி போகிறது. நேற்று இந்த மாதம் 30ஆம் தேதி அவர்கள் ஒரு திரைப்படத்தை வெளியிடுவதாக இருந்தார்கள். அந்த திரைப்படத்தின் பத்திரிகையாளர் காட்சியை கூட நடத்த முடியாத அளவுக்கு நேற்று பெங்களூரில் அதை ரத்து செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த திரைப்பட நிறுவனம் சிரமத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய செலவு செய்து பல 100 கோடி செலவு செய்து எடுக்கிற ஒரு படத்தை தங்களுடைய சுய லாபத்துக்காக, தங்களுடைய நன்மைக்காக ஒரு படத்தை, ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை கொலை செய்வதற்கு சமமான ஒரு செயலை விஜயும் அவருடைய ஆட்களும் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இந்த படத்தை தமிழ்நாடு திரையரங்குகளில் வெளியிட பணம் கொடுத்து, முன்பணம் கொடுத்து காத்து சுமார் 40லிருந்து 50 கோடி வரை முன்பணம் கொடுத்து விட்டு காத்திருக்கிற விநியோகஸ்தர்கள் எல்லாம் நேற்றிரவு தூங்கவே இல்லை என்று சொல்கிறார்கள். இப்படி படம் வெளியாகிவிட்டால் நாம் போட்ட பணம் என்ன ஆகுது, கொடுத்த பணம் என்ன ஆகுது, அதை திருப்பி கேட்க முடியுமா? திருப்பி கேட்கவும் முடியாது. இதை தாண்டி படம் வந்தால் இந்த படத்தில் இயக்குநர்கள் லோகேஷ் கனகராஜ், அட்லி, நெல்சன் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய ஒரு ரகசிய செய்தியாக வைத்திருந்தார்கள். மலேசியாவில் நடந்த பாடல் வெளியீட்டு விழாவில் அந்த செய்தி கசிந்ததும் இன்னும் அது ரசிகர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை தூண்டுகிற ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. அவர்கள் என்னவாக வருவார்கள்? ஏனெனில் இன்றைக்கு கதாநாயகர்களுக்கு இணையாக இயக்குநர்களையும் மதிக்கும் போக்கு தமிழ் திரையுலகில் இருந்து கொண்டிருக்கிறது. இயக்குனரும் இந்த இயக்குனரோடு சேர்ந்தால் அந்த கதாநாயகனுடைய மதிப்பு இன்னும் கொஞ்சம் கூடும் என்கிற அளவுக்கு இயக்குநர்களுக்கான மதிப்பு இருக்கிறது. அந்த மதிப்புக்குரிய இயக்குநர்களில் முன்னணியில் இருக்கிற 3 இயக்குநர்கள் இந்த படத்தில் விஜயுடன் நடித்திருக்கிறார்கள் என்பது ஒரு கூடுதலான இந்த படத்துக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு செய்தி. அவர்கள் 3வரும் நடித்த காட்சியை வெளியாகிவிட்டது என்ற போது ரசிகர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்க முடியும்? இந்த படம் வரும்போது லோகேஷும் அட்லியும் நடிச்சிருக்காங்கன்னா அதான் பார்த்துட்டுமே அன்னைக்கு என்கிற ஒரு இதுதான் வறுமை ஒழிய இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் இளைஞர்களுக்கு, அவர்கள் மூலமாக வர வேண்டிய இளைஞர்களுக்கு வராது என்பதுதான் யதார்த்தம். இப்போது நாம் ஏற்கனவே சொன்னபடி திரையுலகம் எனக்கு சாப்பாடு போடுகிறது, அந்த திரையுலகை கொலை செய்கிற மாதிரியான ஒரு செயலை நான் செய்ய மாட்டேன் என்று திரையுலகில் இருக்கிற ஒருவர் சொல்கிறார். ஆனால் இந்த திரையுலகை நம்பி, திரை கவர்ச்சியை நம்பி அரசியலுக்கு முதலமைச்சராக வேண்டும் என்கிற நினைப்பில் இருக்கிற விஜய் தான் நடித்த படத்தையே தன்னை நம்பி பணம் போட்ட தயாரிப்பாளர் வயிற்றில் அடிக்கிற மாதிரியான ஒரு செயலை செய்திருக்கிறார் என்பது வெட்கக்கேடான விஷயம். திரு விஜய் அவர்கள் இனிமேலாவது தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொண்டு ஒரு சரியான அரசியலில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம். அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.